இந்த சுயோதி குழு பத்தி தெரியாதவங்க இந்த இத பாருங்க. ஒரு 10 பேர் சேர்றாங்க. ஆளுக்கு ரூ. 200 ரூ. 300ன்னு கொட்டு அவங்களுக்குள்ள ஒரு கிளப் மாரி உருவாக்கி, அவங்க வந்து பேங்க்குக்கு போறதுக்கு பதிலா, நேரா திமுக நிர்வாகிகள ஒருத்தவங்க வச்சிருக்காங்க. அவங்க நான் வந்து உங்க எல்லாருக்கும் சேர்த்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு வாங்கி தராங்க. இப்போ உதாரணத்துக்கு எல்லாருக்கும் 25,000 வாங்கி குடுக்குறான்னு வச்சுக்கோங்க. 10 பேருக்குன்னா எவ்வளோ ஆகுது? ரூ. 2,50,000 ஆகுது. இந்த ரூ. 2,50,000ல யாராவது ஒருத்தர் 2 பேர் இறந்து போயிட்டாங்களோ, இல்லாட்டி அவங்க கட்ட முடியலனாலும், பாக்கி இருக்கவங்க தான் கட்டணும். இதுக்கு வட்டி பல மடங்கு ஜாஸ்தி. நடுவுல இந்த திமுக நிர்வாகிகள் அவங்க ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் பேங்க்ல இருக்கவங்க ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டா வட்டி வந்து நம்ம பிளேடு கம்பெனி வட்டியோட ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ பெண்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. ஆனா சுய குழு உங்களுக்கு 25 கட்டி முடிச்சிட்டீங்க. அடுத்து 50,000 வாங்கிக்கோங்க. அடுத்து 75,000 வாங்கிக்கோங்க அப்படின்னு ஒரு ஏமாத்தி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. ஸோ ஆண்கள் எப்படி போதைக்கு அடிமையா இருக்கிறாங்களோ, அதே மாதிரி பெண்கள் இந்த சுய குழு கடனுக்கு அடிமையா இருக்கிறாங்க. இதை விட்டு அவங்கள வெளியில கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். படிப்படியா கொண்டு வந்து ஆகணும். திமுகவை துண்டக்கான துணியக்கானு வீட்டுக்கு அனுப்புறோம்.